ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனோர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர்நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாகப் பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் மரசடியில் இருந்து கூறி கோதிலா வட கைலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்மள உபதேசம் அப்படிங்கிற பாகத்துல, முதல் தந்திரத்துல உபதேசம்ங்கிற பாகத்துல 128வது பாடல் பார்த்தோம். அதாவது சிவசித்தி, சித்தின்னு சொல்றோம், சித்தர் எல்லாம் சொல்றோம் இல்லையா. அது வாஸ்தவமா சித்திங்கிறது என்ன அப்படின்னா, தான் எதுவோ அதை உணர்றது. அதுதான் பெரிய லாபம். அண்ணாமலையான் சொன்னாப்புல பாக்கி எல்லாம் சொப்பனமார் சித்திகளே. இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அது அதால இது முடியும் அது முடியாது, பாக்கி பேரை விட பெட்டரா இருக்கு, லோகத்துல என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் மனசு புத்திய அடுத்தது. அதெல்லாம் வாஸ்தவமான சித்திகள் இல்ல, மனசு புத்திய கடந்த நிலையில. அதான் சொன்னார், குருவோட அனுகிரகத்தினால தவ நெறி செல்லும் வழி அறிவித்தார் குரு. அவநெறி செல்லாமல், அதாவது இந்த ஜீவனுக்கு எது கரெக்டான மார்க்கம், எது லட்சியம் அப்படிங்கறதெல்லாம் ஏன்னா அந்த லட்சியம் மனசுக்கு அப்பாற்பட்ட பொருளா இருக்கிறதுனால. நம்ம தான் பார்த்தோம், ஒரு ஸ்தலம் அப்படின்னாக்கா அது கிராஸா இருக்கு. இந்த கிராஸ் ஸ்தலத்துக்கு என்ன ரூட்டு, என்ன அது எந்த இடம் என்ன அப்படிங்கறது டெபினேஷன் தெரிஞ்சா சரி, நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்க போய் சேரலாம். ஆனா இந்த யாத்திரை அது மனசு புத்திக்கு எட்டாதது அந்த லட்சியம். மார்க்கமும் அப்படிதான். அந்த மார்க்கத்துல என்னென்ன பிட்ஃபால்ஸ் வரும் அப்படிங்கறதும் அந்த ஜீவனோட கிராஸ்புக்கு அப்பாற்பட்டது. அதனால குரு ஞான குரு அந்த ஜீவனுடைய ஆந்தரிகம் நன்னா தெரிஞ்சவர் கரெக்டா வழி நடத்தி செல்றார். தபஸ்சரியை, தவ நெறியில போய் அந்த நிலையில இருக்கிறது தான். அது குரு அருளால கிடைக்கிறது, திருவருளால கிடைக்கிறது. அந்த நிலையில ஜீவன் ஆகாசத்துல ஆகாசம் கலந்த மாதிரியும், ஜலத்துல ஜலம் கலந்த மாதிரியும், அக்னியில அக்னி கலந்த மாதிரியும், அதாவது தன்னோட அந்த எக்ஸிஸ்டன்ஸும் தன்னுடைய அருள், அதாவது என்னமோ நம்மளோட கம்பேஷன்னால, நம்மளோட கருணையினால, நம்மளோட ஹெல்பிங் புத்தியினால லோகத்துல இயங்குறோம்ங்கிறது அந்த தன்மையும், தன்னோட சாமர்த்தியம், இச்சா ஞான கிரியா சக்திகள் எல்லாமே அந்த மூலத்தோடதுதான். அப்படியே அந்த ஜீவன், இப்ப எல்லாம் தத்துவங்கள் பத்தி சொல்லிட்டு வர்றாரு இல்லையா. அந்த ஜீவன்கிற தத்துவம், ஆளு இண்டிவிஜுவல் சென்ஸுங்கிறதோட இந்த 3 தன்மைகளும் அந்த மூலத்துல ஒடுங்கினாதான் வாஸ்தவமான சிவசித்தி. அந்த சிவசித்தி அடைஞ்சவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சில பாடல்களை நம்ம பார்த்தோம் முன்னாடி. அதோட கண்டினியூவேஷனா தான் 128வது பாடல்ல என்ன சொன்னார்னா, சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே. அந்த அனுபவ நிலையில there is nothing more to be done or achieved. அதனால சோம்பல், இயக்கமற்று இருக்கிற இருப்புங்கிறத சோம்பல். சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் உணர்வு சுருதி முடிந்த இடம், சோம்பர் கண்டு ஆற கண்டார் அச்சுருதி கண் தூக்கமே. ஒவ்வொரு பாடலும் நம்மளுக்கு எவ்வளவு அனுபவிச்சாலும் போறோன்னே ஆகாது, அப்படி இருக்கு, ஆழமா இருக்கு. இருப்பது சுத்த வெளியிலே, கிடப்பது சுத்த வெளியிலே. அதாவது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்
எதுல இருந்து உண்டாச்சோ அந்த இருப்பு, மூலமான இருப்புல வந்து கலந்துடுத்தோ அப்படின்னு சொன்னாக்கா அனுபவ பூர்வமா நம்ம அதுவாதான் இருக்கோம் அப்படின்னு தெரியும். இல்லாட்டா மனசு புத்தியில இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா அது அனுபவபூர்வமா அந்த நிலை அது சித்திக்கணும். அதனாலதான் அது யாரும் அச்சீவ் பண்ண முடியாது. அது வந்து குரு அருளுக்கு அத பண்ணிட்டே தான் இருக்கார். ஈசனும் குருவும் அந்த கிருப்பை பண்ணிட்டே தான் இருக்கார். நம்மளோட யோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய அருளுக்கு பாத்திரமாகி இந்த ஜீவனோட நாட்டம் வந்து பூர்ணமா சின்சியரா இருந்ததுன்னு சொன்னா அந்த நிலையில அனுபவத்துல இருக்கிறதுனால தெரியும் நம்மள அதுவாதான் இருக்கோம் அப்படின்னு. இருப்பது சுத்த வெளியில சித்த ஆகாசம் இருப்பு. அந்த அங்க வந்து இட் இஸ் அன்பவுண்ட். அங்க ஒன்றும் என்ன இட் இஸ் ஜஸ்ட் ஒன். அந்த இதான் ரிபுகீதையில வர எக்ஸ்பிரஷன் தான். இட் இஸ் ஜஸ்ட் ஒன் மாஸ் ஆஃப் அன்டிவைடட் கான்சியஸ்னஸ். அதுவா தான் இருக்கும் அப்படிங்கறது அனுபவபூர்வமா தெரியும். அங்க ஒண்ணுமே பண்றதுக்கும் இல்லைங்கிறதுனால கிடப்பது. there is establishment, there is total repose in that state. எல்லாம் ஒண்ணுதான், இருக்கிறது கிடக்கிறது உணர்வு. அதாவது இந்த நிலைய வந்து மனசு புத்தியால புரிஞ்சுக்கிறவா வந்து இதெல்லாம் என்னமோ ஏதோ திருவண்ணாமலைக்கு போய் தலையில ஏதோ லைட் அடிச்சு கொடுத்து அப்படின்னு சொன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் பேசாம உட்காந்துட்டு இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுமா இருக்கும். ஏன்னா மனசு புத்திக்கு வந்து அது அந்த நிலைய வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதான் மௌனியாய் கல் போல் மலராது இருந்தால் மௌனம் இதாமோ அருணாச்சலா. பிசிக்கலா ஐ மீன் இந்த மேனிஃபெஸ்டேஷன் லெவல்ல வந்து மேனிஃபெஸ்டேஷனே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அங்க என்ன இருக்கு எப்படி இருக்கு, சும்மா உட்காந்துட்டு இருக்கோமா வேலை செய்யறோமாங்கிறது ரெண்டுமே இட் மேக்ஸ் நோ சென்ஸ். பட் ஸ்டில் அது மனசு புத்திக்கு வர கன்ஃபியூஷன். அது இவர் என்ன சொல்றாரு, அவளோட உணர்வுகள் உணர்ச்சிகள் அவ இயக்கம் அவளோட சலனம் எல்லாம் வந்து வேதாந்த முடிவுல அதுவும் அதே நிலையதான். கிடப்பது சுத்த வெளி இருப்பது சுத்த வெளி சொன்னார் இல்லையா. உணர்வு அவளோட இயக்கமும் அந்த நிலையில தான். அதனாலதான் வந்து நம்ம இயங்குறோம், நம்மளுக்கு அந்நியமா ஏதோ பொருளோட இன்ட்ராக்ட் பண்றோம் ஏதோ அதுவுமே இல்லை. ஈசன் வந்து பஞ்ச கிருத்தியங்கள் பண்ணிட்டு இருக்கார், லோகத்துல சகல மேனிஃபெஸ்டேஷனையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்லாம் சொல்றோம்னா அவர் ஒன்னும் அந்நிய பொருள் ஏதோ இருக்குன்னு நினைச்சுட்டு வேலை செய்யலையோ இல்லையோ. அந்நியமா யாரோ இருக்கா, நம்ம அவளுக்காக என்னவோ பண்றோம். அது இந்த மனசு புத்தியோட லிமிட்டேஷன். அதை கடந்து இருக்கக்கூடிய அந்த இயக்கம் இருப்பு கூட நம்மளுக்கு தூக்கத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். இந்த இயக்கம் அதாவது அந்நிய பொருள் இல்லைங்கிறதுல எஸ்டாப்ளிஷ்டா இருந்து இயங்குறதுங்கிறது எப்படி பல பேருக்கு இந்த டவுட். அண்ணாமலையாண்டே ஒருத்தர் வந்து கேட்பார், பகவானும் உங்களுக்கும் மனசு இல்லை, நீங்க எதுவும் நினைக்கிறதே இல்லை, எண்ணங்களே இல்லை, அப்புறம் எப்படி யாராவது வந்து கேள்வி கேட்டா கரெக்டா பதில் சொல்றேன், எல்லா வேலையும் கரெக்டா பண்றேன், கார்த்தாலே எழுந்து நம்மளோட இயக்கத்துக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நான் கார்த்தாலே எழுந்து இப்ப பல்லு தேய்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பல்லு தேய்க்கணும், குளிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு குளிக்க. அது இந்த மனசை குறுக்கே கொண்டு வந்து இந்த மனசு வந்து மனசுல அது வந்தாதான் அந்த வேலை நம்மளால பண்ண முடியுங்கிற மாதிரி. அது 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 ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மனசு புத்தியோட ஃபீச்சர் அதுதான். அதோட கெப்பாசிட்டி அதுதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவளோட இயக்கம் வந்து இந்த மனசுக்கு அப்பாற்பட்டது. நம்ம சொப்னத்தை வச்சு ஓரளவு எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். நம்ம சொப்னத்துல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இது இப்படி இப்படி நடக்கணும்னு நம்ம ஒன்றும் படுத்துக்கிறதுக்கு முன்னால பிளான் போடலையே. சினிமா டைரக்டர் மாதிரி ஸ்கிரீன் பிளே டைரக்டர் ஆளுகள்லாம் கூப்பிட்டு ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணணும், இந்த டயலாக் பேசணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்து ஒன்றும் டிராமா நடக்கிறது இல்லையா ட்ரீம்ல. அது மாதிரி தோராயமா அவளோட இயக்கம் அவளோட உணர்ச்சிகள் வந்து உலாவறது. அந்த இயக்கம் இருக்கிறதுங்கிறதும் வந்து சுருதி முடிந்த இடத்தில் வேத அந்தம். வேதம் வந்து இட் எண்ட்ஸ். எங்க அனுபவம் வருதோ அங்க வந்து இந்த சப்தராசியா இருக்கிற வேதமும் அறிவு ஸ்வரூபமா இருக்கிற, அதாவது அறிவு களஞ்சியம் வேதம்ங்கிறது இந்த மேனிஃபெஸ்டேஷன் பத்தின எல்லா அறிவும் இருக்கக்கூடிய ஒரு பண்டில். அது முடியற பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இது எல்லாமே இந்த
அந்நியம் இருக்குங்கிறது எல்லாம் முடிஞ்சு போய் இருப்புங்கிற பாயிண்ட். அதுதான் வேதத்தோட எண்ட் பாயிண்ட். அந்த நிலையில தான் அவளோட இயக்கமும் இருக்கு. சோம்பர் கண்டார் அச்சுறுதி கண் தூக்கமே. அப்படி அந்த நிலையில வந்து எதுவுமே பண்றதுக்கு இல்லாம தன் செயல் அற்று சோம்பியா இருக்கிற அந்த சிவசித்தர்கள் வந்து சுருதி கண்ணாலும் இட் இஸ் நாட் இன் வேதாஸ்னு அர்த்தம் இல்லை, இட் இஸ் வேதா அந்தம்னு தான் அர்த்தம். அதாவது அந்த அறிவு வேத அந்த இது எல்லாத்தையும் கடந்த அந்த இருப்பு நிலையில தான் வந்து கண்டார் தூக்கம். தூக்கம் வந்து தன் செயல் அற்று அந்நிய பாவம் அற்று இருக்கிறது தான் நமக்கு தூக்கம். அப்படி இருக்கிறத அந்த அனுபவமும் அவளுக்கு அங்க அந்த அதேதான், எல்லாமே ஆமத்தம் ஒண்ணுதான், அந்த சுத்த வெளிதான் இருப்புங்கிற அந்த சித்த ஆகாசம் தான். யார் ஒன் ஹூ ஹஸ் withdrawn himself, அந்த சோம்பருங்கிறது வந்து ஆக்சுவலா one who has completely withdrawn himself or herself from the activities of the world. விட்ரான்னா வேலை இருக்கு பண்ணறதுக்கு லேசியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது இல்ல. They have completely withdrawn their individual sense from the activities of the world. It's a different plane. So அந்த நிலையில போய் சோம்பர்களா ஆகிறது, எனக்கு எதுவும் கர்மா பண்ணாம இருக்கிறது, அது என்ன அந்நிய பொருள் இல்ல எதுவும் பண்ணணுங்கிற அந்த உந்துதலும் இல்லாம இருக்கிற நிலை. அந்த நிலையில வந்து சித்த ஆகாசத்துலதான் அவளுக்கு அதுவாதான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதும் ரெஸ்டிங் பிளேஸும் அதுதான், இயக்கமும் அதுதான், உணர்வு மயமா அந்நிய போதமே இல்லாம இருக்கிற நிலையும் அதேதான் அவளுக்கு அப்படிங்கிறது அந்த பாடல். அடுத்த பாடல் வந்து தூங்கி கண்டார், அதோட கண்டினியூவேஷன். தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் நிலையே சொல்வது எவ்வாறே. அந்த சுத்த வெளி இருப்பு மாத்திரத்துல கண்டார் தூக்கமே அப்படின்னு சொன்னான் இல்லையா. தூக்கம், நோ ஆக்டிவிட்டி, no identification. Because there is no identification, there is no activity, there is no other. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில வந்து அங்கதான் அவ வந்து சிவலோகத்தை அனுபவிச்சா, சிவலோகத்தை அனுபவிச்சா, சிவ யோகத்தை அனுபவிச்சா, சிவ போகத்தை அனுபவிச்சா. அதாவது லோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மளுக்கு என்ன, இந்த மேனிஃபெஸ்டேஷன் லோகம்ங்கிறது ஒரு பிளேஸ், சம் லொகேஷன். சிவலோகத்தை வந்து அந்த நிலையிலேயே அனுபவிச்சா அப்படின்னு சொன்னான்னா சாமீபம்னு சொல்றோம் இல்லையா. அந்த 3 விதமா முக்தி எல்லாம் சொல்லுவோம், சாரூப முக்தி, சாமீப முக்தி, சாலோக முக்தின்னு எல்லாம் சொல்லுவோம். அதாவது அந்த பொருளோடையே பக்கத்திலேயே இருக்கிறது, அந்த லோகத்திலேயே வாழறது. இன்னொன்னு என்ன, சாலோகம், சாமீபம், சாரூபம், அது மாதிரியே இருக்கிறது, அதோடைய தன்மையாவே இருக்கிறதுங்கிறதெல்லாம் சொல்றோம் இல்லையா. முக்திக்கு 3 விதமா சொல்றது. அந்த சாலோகம்னு சொல்றோமே, அதாவது அதே லோகத்துல அந்த மண்டலத்திலேயே அந்த தூங்கும் போது இருக்கிற அந்த இருப்பு மண்டலத்திலேயே தான் வந்து சிவலோகத்தை கண்டார். யோகம்ங்கிறது வந்து அதாவது எனர்ஜி, அந்த இயக்கம்ங்கிற அந்த எனர்ஜி எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு சக்தி, சட்டில் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் யோக சித்திங்கிறது. அதுதான் அவளுக்கு யோகம். சிவ யோகம்ங்கிறதும் வந்து அதேதான். சிவ போகம், போகம்ங்கிறது சாதாரணமா நம்மளுக்கு வந்து அந்நிய பொருளை நம்ம வந்து தூய்க்கிறதுங்கிற பாவத்துலதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல உணரப்படுறது சிவபோகம். ஆனா சிவத்தை வந்து வாஸ்தவமா போகம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறதும் அதுவா இருக்கிறது தான். ஏன்னா அந்த பொருள் வந்து அந்நிய பொருள் இல்லாததுனால அண்ணாமலையான்ட்ட வந்து திருவண்ணாமலையில இருந்து போகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு டிவோட்டி சொல்லும்போது கேட்பார்,
நீ திருவண்ணாமலைக்கு வந்து இங்க இருக்கியா, இல்லைன்னா திருவண்ணாமலை ஒண்ணுல இருக்கா அப்படிம்பார், அப்படின்னு கேள்வி கேட்பார். ஆக்சுவலா அதுதான் வாஸ்தவம். நம்ம திருவண்ணாமலைக்கு போறது இல்ல, திருவண்ணாமலை தான் நம்மளோட மனசு அந்த ஆளோட ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு. இந்த இண்டிவிஜுவல் ஸ்பேஸ்ல தான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய லோகம் எல்லாம் அந்த இண்டிவிஜுவல் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. இப்ப நான் திருவண்ணாமலைக்கு போறேன், திருவண்ணாமலையில இருக்கேன் அப்படின்னாக்கா அந்த ஆளோட இண்டிவிஜுவல் ஸ்பேஸ்ல திருவண்ணாமலைங்கிற ஒரு லொகேஷன் நம்ம பூமியில ஏதோ ஒரு பாயிண்டா லாட்டிடியூட் லாங்கிடியூட் பொசிஷன்ல அதை பிக்ஸ் பண்றோம். ஆனா வாஸ்தவமான சிவலோகம்ங்கிறது வந்து வேர் தி ஃபெலோ ஹூஸ் யாரோட மனசுல இந்த அந்நிய லொகேஷன்லாம் இருக்கோ, அந்த 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 ஆள் வந்து அந்த அவர் தன்னை லூஸ் பண்றதுதான் அந்த அந்த லோகம், அதான் சிவலோகம். இப்ப இது ஆக்சுவலி இது ஒரு பாடலும் வந்து நம்ம எடுத்து அப்படியே ஊற போட்டு அனுபவிக்கணும், அது ஆழத்தை தொடரணும்னாக்க. அப்படியெல்லாம் நம்ம பண்றதுக்கெல்லாம் அவகாசமும் இல்லை, அது எல்லாருக்கும் போர் அடிச்சு போனாலும் போடும் தெரியல. அதாவது இவர் வந்து முன்னாடி பாடல்கள்ல நம்ம ஏதோ பார்க்கும்போது சொன்னாரு தெரியுமா, there are two different planes. வாஸ்தவமான நான்கிறது வந்து ஒரு பிளேன், இந்த ஆளுங்கிறது ஒரு பிளேன். நம்ம ஸ்கிரீனும் படமும் மாதிரி தான். ஸ்கிரீன் வந்து ஒரு பிளேன், படம்ங்கிறது இன்னொரு பிளேன். அது we hardly realize that. இப்ப ஸ்கிரீன்ல வந்து பிக்சர் பார்க்கும்போது கூட there are two different planesங்கிறது வந்து you don't realize. ஒன்றும் இல்லை, நம்மளோட நிழலே கீழே விழுறதுன்னா கூட வந்து அது நானே தான், என் நிழல் தான் அப்படின்னு. அது ஆக்சுவலி இந்த ஆளுங்கிறது ஒரு பிளேன், நிழல்ங்கிறது இன்னொரு பிளேன். இவர் இங்க வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல இருந்து இன்னொரு அந்த இருப்புங்கிற பிளேனுக்கு கனெக்ட் பண்ணிட்டே வர்றார். அதாவது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து என்ன, அது ரியல் இல்லைன்னு ஒவ்வொரு அம்சத்திலையும் அதோட இயக்கம். நீங்க சாப்பிடுறியா, அது ரியல் இல்லை. அதாவது சொப்பனத்துல வந்து நம்ம கூட ஒரு ஆளு உட்கார்ந்துட்டு நம்ம ஏதோ சாப்பிடுறோம், பசி, அது வந்து எதா இருந்தா சொப்பனம் அந்த அத்வைதத்துல யூஸ் பண்ற டெர்மினாலஜி என்னன்னா மித்யா சொல்லுவா. அது வந்து பொய், அசத்தியம்னு சொல்றது இல்ல, மித்யான்னு சொல்றது. என்னன்னா அந்த லெவல், அந்த சிச்சுவேஷனுக்கு அது உண்மை, வாஸ்தவமா உண்மை இல்ல, ஆனா அந்த சிச்சுவேஷனுக்கு அது உண்மை. எனக்கு சொப்பனத்துல பசிக்கிறது, எதிர்க்க வந்து சாப்பாடு இருக்கு, எடுத்து சாப்பிட்டா அந்த சொப்பனத்துல இருக்கிற பசி தீர்ந்து போகும், ஐ வில் ஃபீல் குட். அது ஆனா நான் சாப்பிடுற ஆளும் அந்த சாப்பிடப்பட்ட பொருளும் வாஸ்தவம் இல்லைங்கிறது மூச்சுக்கிறதே தான் தெரியும். அந்த பசியும் பொய் பசி, அந்த சாப்பாடும் பொய் சாப்பாடு, சாப்பிட்டவனும் பொய்யே. அதனால அந்த சாப்பாடு சாப்பிட்டு பசி ஆறித்துங்கிறது பொய் அப்படிங்கிற கன்க்ளூஷன் மூச்சுன்றதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது அந்த சிச்சுவேஷனுக்கு அது வந்து உண்மை. அதனாலதான் மித்யான்னு சொல்றது, லோகம் அது இது எல்லாம் அப்படியெல்லாம். இவர் வந்து இங்க என்ன பண்றார், அந்த மித்யாங்கிற சிச்சுவேஷன்ல உக்காந்துண்டு இந்த ஒவ்வொரு பாடல்லையும் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல இருந்து அந்த அந்த அம்சத்தை இப்ப நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றோம், ஏதோ ஒரு இதுல நம்மளோட எனர்ஜி பிரவருத்தி ஆறுது அப்படின்னு சொன்னா அந்த எனர்ஜியை வந்து அந்த மூலத்துல இருக்கிற அடுத்த பிளேன்ல லிங்க் பண்ணிட்டே வர்றார் ஒவ்வொரு பாடல்லையும். அது அது ஒரு பயங்கர அனுபவமா இருக்கு. அது இருந்துட்டு போட்டோம். எங்கேயோ போச்சு போ. அதான் இது சிவலோகம். சிவலோகம் அது அந்த லோகம் அப்படிங்கிறது அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன், ஒரு பிளேஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது ஒரு பிளேன். இப்ப நம்ம இந்த ஊர்ல இருக்கோம், இந்த மாதிரி டோபாலஜி எல்லாம் இருக்கு, இந்த ஊர்ல இந்த சிச்சுவேஷன்ல இந்த பில்டிங்ஸ் இருக்கு, என்னோ இருக்குலாம் சொல்றோம். வாஸ்தவமா இங்க இருக்கிறது அந்த இருப்புங்கிற ஆகாசம் தான். அந்த இருப்புங்கிற ஆகாசம் தான் ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. அதுல வந்து சாலிட் ஸ்ட்ரக்சர்ஸா இந்த பில்டிங் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு,
இந்த லொகேஷன் இருக்கு, அந்த ஊர் பக்கத்து ஊர் இருக்கு, என்னோ சொல்லிட்டு இருக்கோம். இவர் வந்து என்ன பண்றார், இந்த பலது காணப்படுறதுல இருந்து அந்த கவனத்தை எடுத்து அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த அனுபவ நிலையிலேயே வைக்கிறார். தூங்கி கண்டார் சிவலோகம். அப்படியே அந்த when you sleep off to the world, when you sleep off to this manifestation, when you sleep off to this multiplicity or appearance, then you realize what is there. Then you are in that place. Then you achieve that. You don't have to go anywhere else. அந்த சிவலோகம்னு சொல்லக்கூடின அது வந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடின கேட்கக்கூடின, அதாவது இந்திரியங்கள் மனசு புத்தியால பிரவருத்தி பண்ணாததுக்கு ஆதாரமா அந்த சிவலோகம் தான் இருக்கு. when you sleep off to this manifestation, then you are there. அதாவது படம் ஓடிண்டே இருக்கு ஸ்கிரீன்ல, கவனத்தை வந்து அந்த படங்கள்ல இருந்து கான்சியஸா எடுத்து அந்த அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஸ்கிரீன்ல போட்டு இருக்கிற பொருள் அதுதான். இதெல்லாம் வந்து காணப்படுறது, நல்லதோ கெட்டதோ சண்டையோ பஜனையோ எதா இருந்தாலும் அது வந்து காணப்படுறதுதான் அப்படின்னு கான்சியஸா அந்த படத்துல இருந்து வித்ட்ரா பண்ணி அந்த மூலத்துல ஆதாரமா இருக்கிற அந்த ஸ்கிரீன்ல போடுறது. போட்டாக்க சிவலோகத்தை கண்டாச்சு. அதுதான் சிவலோகம் கண்டார், தூங்கி கண்டார் சிவலோகம். அதுதான் சிவ யோகமும். யோகம்னா அதோட தற்காலத்துக்கு அந்த எனர்ஜியை வந்து அது மேல போக்கஸ் பண்ணி அதுகிட்ட கனெக்டடா இருக்கிறது. அதுவும் அதேதான். இந்த 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 மேனிஃபெஸ்டேஷன்ல செதறி போயிருக்கிற எனர்ஜிஸ் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி கான்சியஸா அந்த நிலையில வச்சு அந்த அனுபவ நிலையில அப்படி இருக்கிறதுங்கிறது தான் வந்து சிவ யோகம். அப்புறம் சிவபோகம். சிவனை போகம் பண்றதுக்கு நம்மள இருக்க முடியாது. அதான் அண்ணாமலையார் வந்து சொல்லுவார், அது டு see God is to be God, to enjoy God is to be God. You cannot be the enjoyer and enjoy Shiva. சிவபோகம், அந்த சிவனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த அந்த பரம்பொருள்ல தான் கலக்கிறது தான். அதான் போகம் அனுபவிக்கிறது. தூங்கி கண்டார் சிவபோகமும் தம் உள்ளே. எல்லாம் அங்கே ஆந்தரிகத்துலதான் இருக்கு, தனக்கே ஆதாரமா இருக்கிறதுலதான் இருக்கு. எங்கேயுமா வழியிலேயோ எங்கேயோ ஏதோ பண்ணியோ அது இது எல்லாமே அதான் அந்த ட்ரெண்ட மாத்துறது. the assumption of the jiva that something needs to be done to achieve that. I have to go somewhere to get it. அப்படி அந்த எப்பயுமே அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த பிரவൃத்தியிலேயே இருக்கிற அந்த எனர்ஜி ஓட்டத்தெல்லாம் அந்த டான்ஜென்ட் மாதிரி. டான்ஜென்ட் வந்து ஆக்சிஸ்ல இருந்து லைட்டா ஒரு பிஞ்ச் அப்படி வேற ஆங்கிள் கிளம்புற பாயிண்ட்ல அப்ப தெரியாது. அப்புறம் கொஞ்சம் டைம் ஆக ஆக பார்த்தோம்னாக்க அப்படியே அந்த ஆங்கிள் மெயின்டைன் ஆகி ஆக்சிஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாம எங்கேயோ போகும். அந்த மாதிரி வேற ஒரு ஆங்கிள் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கிளம்புற காலத்துல அதை வந்து ரொம்ப அட்டென்ட் பண்ணாதக்கி விட்டாச்சு அப்படின்னு சொன்னா அதோட லோகம் வந்து ரொம்ப ரியலா இருக்கிற மாதிரி. that is solid world which is so true அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் வந்துடுறது. பீலி பெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகத்து பெய்யும். அது ஒரு வாட்டியும் ஓட்டிங் ஃபார் தி மேனிஃபெஸ்டேஷன் as true. அது பண்ணி 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 ஜீவன் ஜென்மாந்தரமா எத்தனை வருஷமாவோ ஒவ்வொரு அக்கேஷன்லயும் பண்ணி 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 the world is solidified and made true. If only it withdraws from, அதாவது நான் கிழக்க போனோம் மேற்க போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் when you realize that you are in the opposite direction, you take a U-turn and take at least 4 steps. I have come 50 kilometers. What is the use of taking 4 steps? That's okay. But again, don't go further in western direction. At least take a U-turn and take at least 4 steps at a time. We will see how you get to the eastern direction. That we will see.
அதால ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து அந்த அந்த இந்த பிளேனை விட்டுட்டு அந்த ஆதாரமா இருக்கிற அந்த பொருள் கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறது. சிவபோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே. இது ஒரு அல்டிமேட் ஸ்டேட்மெண்ட். அதான் விளையாடு ஒரு பாடலே இருக்கார். அது உள்ளது 40 உள்ளது 40 அனுபந்தமான இப்போ இதோட மூடுல எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது இல்ல. என்னது உள்ளது 40 நினைக்கிறேன். தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தருக்கு என்னை உளதொன்று இயற்றுதற்கு தன்னை அலாது அந்நியம் ஒன்று அறியார் அவர் நிலைமை இன்னதென்று உன்னல் எவன். தன்னை அழித்து எழுந்த தன்மய ஆனந்தர். அதெல்லாம் அவரே காயின் பண்ணிருக்கிற வேர்ட்ஸ். அது இண்டிவிஜுவல் சென்ஸ் அழிச்சு எழுந்த தன்மய ஆனந்தர். அந்த இருப்பு மயமா இருக்கக்கூடிய அனுபவத்தை அனுபவிக்கிறவாளுக்கு வந்து they don't know anything else other than them. It is just one mass of undivided consciousness and there is no otherness there. அப்ப அப்படி இருக்கிற ஆளோட நிலை என்னன்னு யாரால வந்து யூகிக்க முடியும்? சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அந்த அந்த ஆள் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு யாரால சொல்ல முடியும்? யாரால யாரு இருக்கா யூகிக்கிறதுக்கு? அவனே இல்ல. அவனே வந்து இருப்புங்கிறதுல கரைஞ்சு போயாச்சு. தான் கூட திரும்பி வந்து எனக்கு இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கு கூட அந்த ஆள் இல்ல. அதான் it is just one mass of undivided consciousness where there is no sense of individuality. அதை எப்படி சொல்ல முடியும்? தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே. How can it be expressed? Who can express it? How can it be expressed? அடுத்த பாடல் எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருட்செய்வன் ஆதி பரந்தானும் ஒவ்வாத மன்றுள் உமைகாண ஆடிடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கமே. எல்லாம் விளையாடு. இப்போ இந்த 2 பிளேன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? மனசு புத்தி அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஆதாரமா கொண்ட ஒரு பிளேன், அந்த இண்டிவிஜுவல் சென்ஸுங்கிறதே இல்லாம இருப்பு மாத்திரமா இருக்கிற பிளேன். இதுவும் அந்த ஜீவனோட கண்ணோட்டத்துலதான். பரம்பொருளை பொறுத்த வரைக்கும் அது அந்த இருப்புங்கிற பொருளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேனும் கிடையாது, ஒரு பிளேனும் கிடையாது, ஒரு ஆளும் கிடையாது. அது இவ சொன்னாரே அது செயல்பாடுகளும் வந்து அந்த நிலையிலேயே தான். அப்ப ஈஸ்வரோட பஞ்ச கிருத்தியங்கள்ங்கிறதும் வந்து அந்த நிலையில தான். அவர் எதுவும் நான் பண்றேன் அப்படின்னு பண்றதெல்லாம் இல்ல. பஞ்ச கிருத்தியங்களும் வந்து அதனால அவர் பண்றாருன்னு சொல்ல முடியாது, அது எல்லாம் நடக்கிறதுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா யாருமே எதுவுமே பண்ணல, அது வேற விஷயம். நான் பண்றேன்னு நினைச்சுட்டா கூட பண்றது இல்லை, எல்லாமே நடக்கிறது தான். அந்த எல்லாமே நடக்கிறது. இப்ப அந்த ஈசனுடைய அருள்ங்கிறது வந்து இந்த நம்ம எப்பயும் பார்ப்போமே, தாமரை மொட்டு விரியறதும் சூரியனும் வரா மாதிரி. சூரியன் உதிச்சு வர்றது, தாமரை மொட்டு விரியறது, அந்த மாதிரிதான். இது வந்து ஆதிபரன் வந்து எல்லாருக்கும் அருள் பண்றார். எப்படி அருள் பண்றாருன்னா அவளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அருள் பண்றார். நம்மளுக்கு இந்த காத்துலயே வந்து அந்த தன்மையை வந்து நம்ம பார்க்கலாம். ஜலத்துக்கு சொல்லுவோம் நம்ம சாதாரணமா. அண்ணாமலையான் வந்து யாரோ ஒரு டிவோட்டி வந்து இன்னொரு டிவோட்டிய இது பண்ணி சொல்லுவார், ரெஃபர் பண்ணி சொல்லுவார். அவர் ஏதோ இப்பதான் வந்தார், ஒரு நாள் தான் இருந்தார், அதுக்குள்ள அவருக்கு வந்து அப்படியே சமாதி நிலையில எல்லாம் உட்கார்ந்து இருந்தார் சந்நிதியில. அவருக்கு வந்து பகவான் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டே, நான் வருஷ கணக்கமா வந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே அந்த மாதிரிலாம் அனுபவமே ஏற்படுறது இல்லையே பகவானே அப்படின்னு ஏதோ சொல்லுவார் ஒருத்தர். அவர் இந்த நிலைக்கு அவருக்கு பதில் சொல்லும்போது சொல்லுவார், யார் எவ்வளவு பெரிய பாத்திரம் கொண்டு வராலோ வா அவ்வளோ எடுத்துட்டு போறா. இப்ப நம்ம காவேரி நல்லா பிரவாகமா ஓடிட்டு இருக்கு. நான் ஒரு தவளை எடுத்துன்னு போயிருக்கேன்,
இன்னொருத்தர் வந்து ஏதோ ஒரு கப்பு தான் எடுத்துன்னு வந்திருக்காருன்னா தவளையில பிடிக்கிற ஜலம் கப்புல பிடிக்க முடியாதே. அவ என்னத்த எவ்வளவு யோக்கியத்தை இருக்கும் அந்த யோகியத்தைன்னா இங்க வந்து ஹவு மச் ஒன் இஸ் வில்லிங் டு லூஸ் த இண்டிவிஜுவல் செல்ஃப்ங்கிறது தான் வந்து யோகியத்தை. குரு சந்நிதிக்கோ பகவத் சந்நிதிக்கோ போகிறத எனக்கு எனக்கு இந்த துக்கம் இருக்கு, எனக்கு இந்த ஸ்துதி சொல்லணும், எனக்கு இந்த பாட்டு தெரியும் அதை பாடணும், எனக்கு இந்த கேள்வி எல்லாம் இருக்கு அதை போய் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்லாம் போகிறத விட அவர் என்ன சொல்றார், அவர் என்ன கொடுக்கறார், அத லிசனிங்னு பேரு. ஹவு மச் ஒன் இஸ் வில்லிங் டு லூஸ் த இண்டிவிஜுவல் செல்ஃப். தன்னோட அந்த எனக்கு இது வேணும், இது ஆகணும், அதை சொல்லணும், அதை கேட்கணும், அதை பாடணுங்கிறது எல்லாம் விட அங்கேருந்து கிடைக்கிறது நம்ம எவ்வளவு கிரகிச்சுக்கிறதுல நம்ம வந்து இதுவோட இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அருள் வந்து அத்தனை நிறையறது. எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருள் செய்வன். அங்க வர ஜீவன் வந்து அதோட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு தூரம் வந்து அந்த பரம்பொருளோட அருள் அதோட அறிவு நிலையை ஏத்துக்கிறதுக்கு பக்குவமா இருக்கும், அதாவது இருப்பு மாத்திரமா இருக்கிற அந்த நிலைய வந்து ஏத்துக்கிறதுக்கு பக்குவமா இருக்கோ அந்த அளவுக்கு அருள் செய்வான் ஈசன். அதுவும் ஸ்பான்டேனியஸா நடக்கிற விஷயம் தான். அப்ப தவளையில வந்து காவேரி வந்து ஐ எம் கோயிங் டு எப்படி நான் அந்த தவளையை ஃபில் பண்றது, எப்படி அந்த கப்பை ஃபில் பண்றது யோசிச்சொன்னும் பண்றது இல்லை இல்லையா. அதை கொண்டு போய் வச்சான்னா அது பாட்டிலோ கிட்டிலோ தவளையோ பக்கெட்டோ எல்லாம் அது ஃபில் ஆகுற மாதிரி வந்து அந்தந்த இண்டிவிஜுவலோட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிரசன்ஸுக்கு போனாக்க இந்த அருள்ங்கிறது வந்து அவளால கிரகிச்சிக்க முடியறது. அவ்வாறு அருள் செய்வான் ஆதி பரந்தானம். ஒவ்வாத மன்றுள் உமை காண ஆடிடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கமே. அப்படி அனுகிரகம் பண்றது யாரு அப்படிங்கிறத சொல்றார். இவருக்கு அந்த தில்லை சித்சபையில அது இன்னும் சில பாடல்கள் எல்லாம் அது சித்சபையில அந்த ஈஸ்வருடைய நடனம் அது சித்சபையோட வர்ணனை எல்லாம் அப்படியே ஞானபரமா அது பாட்டை படிக்கிறதையே நம்மளுக்கு தில்லை தரிசனம் ஆயிடும், அப்படி கொடுத்துன்னு வர்றார். செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம்மா. சந்தியா காலத்துல இருட்டும் வெளிச்சமும் பிரியிற காலத்திலயோ சேர்ற காலத்திலயோ ஏதோ ஒண்ணு அந்த சந்தி வேலையில எல்லாம் வந்து ஆகாசத்துல ஒரு செந்நிறம் தட்டுறது, அதாவது சூரியன் இன்னும் விசிபிளா வெளியில வரலையோ இல்ல உள்ள போகலையோ அதோ ஒண்ணு, அத அந்த நைட்டும் டேயும் டேக் ஓவர் ஆகிற டைத்துல வந்து ஆகாசத்துல ஒரு செந்நிறம் தட்டுறது. அதே அதுதான் நம்ம சாதாரணமா தேவாரத்துல எல்லாம் பார்த்தோம்னாக்க செவ்வான் வண்ணம் அப்படியெல்லாம் சொல்லுவோம். சந்தியா காலத்துல இருக்கிற அந்த கலர். இவர் வந்து என்ன சொல்ற, செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர், அது ஆகாசத்துல தட்டுற செந்நிறத்தை விட ரொம்ப சிவந்தனா இட் இஸ் நாட் இன் த சென்ஸ் ஆஃப் கலர் டென்சிட்டி, அதை விட ஆழமானதுங்கிற மாதிரி செய்ய செழுஞ்சுடர். அது என்னன்னா சந்தியா காலத்துல மட்டும்தான் தட்டுறது, அது சப்ஜெக்டிவ் கண்டிஷன், கொஞ்ச நாள் தான் இருக்கு போயிடுறது. இவர் வந்து மாணிக்கம், ஈசனுக்கு எப்பயுமே ஈசனுடைய வண்ணத்துக்கு வந்து மாணிக்கம் தான் இதுவா மாணிக்கம்ங்கிறது ரெட் கலர் ஸ்டோன். இந்த நவமணிகள்ல வந்து மாணிக்கம்ங்கிறது வந்து ரெட் கலர் ஸ்டோன். அது சேப்பு கலரை வந்து உமிழறது. ஈசனுடைய தன்மைக்கு எப்பயுமே வந்து மாணிக்கத்தை தான் வந்து எக்ஸாம்பிளா ரெஃபரன்ஸ்க்கு சொல்றது. இவர் வந்து அந்த ஆகாசத்துல தட்டக்கூடிய செந்நிறத்தை விட ரொம்ப டீப்பா ஒளிமயமா எட்டர்னலா இருக்கக்கூடிய செஞ்சுடர் வடிவான மாணிக்கமா இருக்காராம் அந்த தில்லை ஆடவல்லான். ஒவ்வாத மன்றுள் உமை காண ஆடிடும். அது அந்த சித்சபைய வந்து ஒவ்வாத மன்று, அது இட் இஸ் இன்கம்பேரபிள். அதுக்கு அந்நியமா ஒரு பொருளுமே இல்லாம
இருக்கிறதுனால இட் கேன் நெவர் பி கம்பேர்டு டு எனிதிங் எல்ஸ். இது மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சித்சபைய சொல்லிடவே முடியாது. ஞானசம்பந்த பெருமான் தில்லை தரிசனத்துக்கு போகறச்சே சேக்கிழார் பெருமான் வர்ணனை கொடுக்கும்போது சொல்லுவார், தனக்கு ஈசன் 3 வயசுல கிருபையினால கொடுத்த ஞானமே வடிவமா இருக்கிற சித் சபையில ஈசனுடைய நடனத்தை கண்டார் அப்படிம்பார். அந்த சித் சபைங்கிறது ஆக்சுவலா ஞானஸ்வரூபம், பொன்மயமான சபை சித் சபை ஞான வடிவம். அது தனக்கு தட் இஸ் யூனிக். அது கம்பேரபிளா எதுவும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த சித் சபையில உமை காண ஆடிடும் மாணிக்கம். அது என்ன உமை காண ஆடிடும், பாக்கி பேர்லாம் பார்க்க முடியாதா, அம்மை மட்டும்தான் ஈச தாண்டவ சாட்சினியா அப்படின்னு கேட்டான்னா எல்லாரும் பார்க்கலாம். இந்த முன்னாடி சொன்ன மாதிரிதான், யார் பாக்குறாளோ அவளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஆடலோட தன்மையை கிரகிச்சுக்க முடியும். உமையம்மைங்கிறது ஆக்சுவலா ஈசன்ல இருந்து அந்நியமற்றது, ஈசனோட இயங்குற வடிவம். அங்க அந்த சித்சபையை பொறுத்த வரைக்கும் சிவகாமி அம்மை ஞான சக்தியா இருக்கு. அங்க அம்மை ஞான சக்தி தான் சிவகாமி அம்மை. அவள் சும்மா இருக்கா. அதுதான் அண்ணாமலையான் ஒரு பாடல் எழுதினார் இல்லையோ, ஏன்னா அச்சலமே ஆயினும் அச்சவை தன்னில் அச்சலையாம் அம்மை எதிர் ஆடும். அது ஆடுறது அந்த பொருள். அச்சலமா இருக்கிற சிவம் அம்மை அச்சலமா இருக்கா. சக்தி, அதாவது சக்திங்கிறது அந்த சிவத்தோட இயங்குற ஃபார்ம், ரெண்டும் ஒண்ணுதான். இருக்கிறது தானே இயங்க முடியும். இயங்குறதுங்கிறது இருப்போட ஆதாரத்துல தானே இயங்க முடியும். அதனால ஆனா அங்க இயக்கம் சும்மா இருக்கு. ஞான சக்தியா வெறும் சாட்சி பாவத்துல சிவகாமி அம்மை பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு முன்னால ஈசன் நடனம் ஆடுறார், பஞ்ச கிருத்தியங்களும் பண்ணிட்டு இருக்கார். சிவம் பஞ்ச கிருத்தியங்களும் பண்ற விதமா அந்த சித் சபை, ஞானமே வடிவா இருக்கிற சித் சபையில திருநடனம் ஆடின்னு இருக்கு. அவளுக்குதான் அவள் பராசக்தி. அந்த பஞ்ச கிருத்தியங்களையும் கடந்தவள். அதாவது he never gets confused with the actions. எல்லா இயக்கமும் தனக்குள்ள அடக்கின வஸ்துவா இருந்தும் she is never confused that I am doing this. அதனால அவள் தான் குரு சக்தி. ஜீவன்கள் எல்லாம் பக்குவப்படுத்தி இந்த கர்ம நிலையிலிருந்து அதை விடுவிச்சு அந்த இருப்பு நிலையில கொண்டு போய் விடக்கூடிய சக்தியா இருக்கிற சிவகாமி அம்மை ஞான சக்தி. அவளுக்குதான் பூர்ணமா அந்த பரம்பொருளோட சலனத்தை கிரகிச்சுக்க முடியும். பாக்கி பேர்லாம் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட இருக்கிறதுனால அவளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சித்சபையில இருக்கிற நடனத்தை கிரகிச்சுக்க முடியும். அவள் பராசக்தியா இருக்கிறதுனால எல்லாத்தையும் கடந்த இருப்பு, எல்லா இயக்கத்தையும் தனக்குள்ள அடக்கின பொருளா இருக்கிறதுனால அவளுக்கு மட்டும்தான் அந்த சிவத்தோட சலனம், அதோட பஞ்ச கிருத்தியங்கள், அதோட அந்த ஞான சித் வெளியில இருக்கக்கூடிய அதனுடைய சலனத்தை பூர்ணமா அதை கிரகிச்சுக்கிறதுங்கிறது அவளுக்கு தான் முடியும். அதனால அவள் பார்க்க உமை காண ஒவ்வாதமன்றுள் உமை காண ஆடிடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கமே. அப்படி ஒளிமயமா, அறிவு ஒளிமயமா செந்நிறமா இந்த சித் சபையில ஆடக்கூடிய ஈசன் அங்க தரிசனம் பண்றவாளோட யாரா இருந்தாலும் சரி, தேவதைகளோ ரிஷிகளோ மனிதர்களோ விலங்குகளோ என்ன ஜீவனா இருந்தாலும் சரி, என்ன யோனியில எந்த ஸ்பீஷீஸ்ல இருக்கிற ஜீவனா இருந்தாலும் சரி, அந்த ஜீவனோட கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய கிருபைக்கு அங்க பாத்திரமாகலாம். சித் சபையில ஈசனை தரிசனம் பண்றவாளுக்கு அதை பூர்ணமா வாங்கிக்கிற சக்தி பக்கத்திலேயே இருக்கா, ஞான சக்தியா சிவகாமி அம்மை அதை தரிசனம் பண்ணிண்டு அப்படி சொல்றார். அடுத்த பாடல் அடுத்த பாடல் மாணிக்கத்து உள்ளே மரகத ஜோதியாய் மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய் ஆணி பொன் மன்றினில் ஆடும் திருக்கூத்தை
பேழி தொழுது என்ன பேரு பெற்றாரே. அதோட அழகா இருக்கு அந்த அந்தாதி கண்டினியூவேஷன். இப்போ அந்த தில்லை ஞான ஞான வடிவமா இருக்கிற சிற்சபையில இருக்கிற அந்த ஈசன் ஆணிப்பொன் மன்றில் ஆடும் திருக்கூத்து. ஒரு குற்றமில்லாத தங்கமயமா இருக்கு. அது வந்து பிசிக்கலா அங்க வந்து தேவதைகள் தான் வந்து சிற்சபைக்கு தங்கத்தால கூற வேண்டா அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் மட்டும் வருது தேவாரத்துல. நாவுக்கரசு பெருமான் வந்து தில்லை பதிகம் 4 என்னவோ இருக்கு அவரோடல. நேரிசை பதிகம்னு நினைக்கிறேன் 4 இல்ல 5 குறுந்தொகை பதிகமோ ஒண்ணுத்துல வந்து மட்டும் சொல்லுவார். ஈசன் வந்து நடனமாடின காலத்துல தேவதைகள்லாம் வந்து அங்க தரிசனம் பண்ணி அவா வேண்டா அந்த கூரைய வந்து பொன்னால வைந்தா அப்படின்னு ஒரே ஒரு இண்டிகேஷன் மாத்திரம் வருது. அப்படி அந்த ஆணி பொன் மன்று குற்றமில்லாத தங்கமயம் அது வந்து இந்த பிளேன்ல பிசிக்கல் பிளேன் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பிளேன்ல குற்றமில்லாத செம்பொன் சபை அப்படிங்கிறது வந்து அந்த சித் சபை இருப்பு மாத்திரமா இருக்கிற வெளி. அதுல வந்து ஆடும் திருக்கூத்து பஞ்ச கிருத்தியங்க எதுவுமே பண்ணாம இருப்பு மாத்திரமா அதுதான் அங்கேயே. அது அண்ணாமலையார் வந்து என்னது நவமணி மாலை இல்ல நவமணி மாலையா அஷ்டகத்துல உளது உனில் அலது இலா அதிசய அதுதான் அதிசயம். அது எந்தவித சலனமும் இல்லாம வெறும் இருப்பு மாத்திரமா இருக்கிறது இயங்கி பஞ்ச கிருத்தியங்களையும் பண்றதுங்கிறது தான் அதிசயம். அதுக்கு அந்நியமே இல்லை அது. ஆனா அது நம்மளோட கிராஸ்புக்கு வரதில்லைங்கிறதுனால நம்ம அதை அந்நியமாவும் பார்க்க வச்சுட்டு இருக்கோம். சிவம் சக்தின்னு ஒரே பொருள் தான். அது என்னமோ அதிசயமா இருப்பு மாத்திரமா ஒரு சலனமும் இல்லாதது 5 கிருத்தியங்களையும் பண்ணிட்டு இயங்கிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த மேனிஃபெஸ்டேஷனே உண்டாகின மாதிரி காணறது பாக்குறவாளுக்கு. அதையும் சேர்த்து சொல்லிக்கணும். ஆணிப்பொன் மன்றினில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுது என்ன பேரு பெற்றாரு. அந்த ஸ்தலத்துல போய் இப்ப போன பாடல்ல சொன்னாரு இல்லையா, அங்க போய் தொழறவா அங்க போய் அந்த ஈஸ்வருடைய அந்த பிரசன்ஸ், அவருடைய இருப்பு, அவருடைய அந்த சலனம் அது எவ்வளவு தூரம் ஒரு ஜீவனால உள்ள கிரகிச்சுக்க முடியறதோ அந்த அளவுக்கு அருள் பண்றாருன்னு சொன்னாரு இல்லையா. அது அவ வந்து என்ன பேரு பெற்றார்களோ அந்த ஸ்தலத்துல போய் பேணி தொழுது. பேணுதல் அப்படிங்கிறது வந்து நாடுதல், அதாவது ஆந்தரிகத்தினால அந்த பொருளையே நாடுதல். தொழுதல்ங்கிறது வந்து பிசிக்கலா அதுக்கு சமர்ப்பணம் பண்றது. நம்ம வெளியில நமஸ்காரம் பண்றதுன்னு சொல்றோம், அதுக்கு சமர்ப்பணம் பண்றது. அது மேல நாட்டம் உண்மையா இருக்கணும், தீவிரமா இருக்கணும், அதுக்கே சமர்ப்பணம் பண்ணி வழங்கி கொடுக்கணும். அப்படி அந்த சிற்சபையில இருக்கிற பொருளை வந்து பேணி தொழுது நாடக்கூடின அடியவர்கள் என்ன பேரு பெற்றா, பேர்பட்ட அனுகிரகத்துக்கு வந்து பாத்திரமாறா. அது அந்த பொருள் என்னங்கிறத வந்து இங்க சொல்றார். மாணிக்கத்து உள்ளே மரகத ஜோதி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாணிக்கம்ங்கிறது செந்நிறக்கல்லு நவமணிகள்ல அது வந்து ஈசனுக்கு எப்பவுமே கம்பேரிசனுக்கு மாணிக்க கல்லு தான் சொல்றது. அம்மைக்கு வந்து மரகத கல் தான் சொல்லப்படுறது. பச்சை வண்ணத்தவள் மீனாம்பிகை, பச்சை அம்மை, திருவண்ணாமலையில பச்சை அம்மை எல்லாம் இருக்கா இல்லையா, அது வந்து அவளுடைய நிறத்துக்கு வந்து எப்பயுமே அந்த மரகதக்கல் பச்சை இந்த நவமணிகள்ல பச்சை கலர்ல இருக்கக்கூடிய அந்த கல்ல தான் வந்து உபமானமா சொல்றது அம்மைக்கு. மாணிக்கத்து உள்ளே மரகத ஜோதியாயம். அந்த இப்ப போன பாடல்ல சொன்ன மாதிரி மாணிக்க ஒளி மாதிரி நடனம் ஆடுறார் சித் சபையில. அந்த மாணிக்க வண்ணத்து ஈசனுக்கு உள்ள மரகத ஜோதி இருக்கான். அது என்னன்னா, அதாவது இருப்புங்கிறதுலதான் வந்து இயக்கம். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது ஜோதின்னு சொன்னார், அடுத்தது வந்து மாடம்னு சொன்னார் அடுத்த லைன்லயே. ஜோதிங்கிறது வந்து உருவம் அற்று, ஆனா அந்த இயக்கமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதான் ஜோதி அறிவு வடிவமா. மாணிக்கம்ங்கிற அந்த சிற்சபையில இருக்கிற அந்த ஞான வடிவமான பொருளுக்குள்ளதான் இயக்கம்ங்கிற அந்த மரகத அம்சமா சொல்லப்படுற அந்த அம்சமும் அதுக்குள்ள ஒளி வடிவமா இருக்கு, சூக்ஷ்மமா இருக்கு. அப்புறம் வந்து
மாணிக்கத்துள்ளே மரகத மாடம். அதுக்குள்ளேயே வந்து அது சிவம் சக்தின்னு உருவம் பெற்று, அதாவது அந்நியம் மாதிரி பிரிஞ்சு நிக்கிற நிலையும் காட்டக்கூடியது. அந்த அந்த ஸ்தலத்துலதான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஈசன் தன்னுடைய எல்லா தன்மைகளையும் வெளிக்காட்டுற நிலை. அகண்ட வெளியாவும் இருக்கார், சித்த ஆகாசமாவும் இருக்கார், அரு உருவமாவும் இருக்கார், உருவத்தோட பஞ்ச கிருத்தியங்களை பண்ற மாதிரியும் இருக்கார், ஞான சக்தியா சிவகாமி அம்மையாவும் இருக்கார். அதோட எல்லா தன்மைகளும் சொல்லிட்டாரு இங்க. அந்த இருப்புக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய மரகத ஒளி மாதிரி, அந்த மாணிக்கத்துக்குள்ள அடங்கி இருக்கிற மரகத ஒளி மாதிரி இருப்புக்கு உள்ள வந்து அந்த சலனங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நிலையும், அப்புறம் அது வந்து உருவம் பூண்டு வெளியில இருக்கிற மாதிரியும். அதாவது ஸ்கிரீன் இருக்கு, சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு முன்னால, படத்தை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு முன்னால ஸ்கிரீன் இருக்கு, அதான் மாணிக்கத்துள் இருக்கிற மரகத ஜோதி மாதிரி. சுவிட்ச் ஆன் பண்ணின உடனே வந்து ஸ்கிரீனும் படமும் வந்த மாதிரி, மாணிக்கத்துள்ள இருக்கிற மரகத மாடம் மாதிரி. அப்படி எல்லா நிலைகள்லயும் வந்து அந்த பொருள் வந்து தன்னுடைய தன்மையை காட்டக்கூடிய அந்த சித் சபையில போய் ஆடுகின்ற திருக்கூத்தை, ஞான வடிவமான அந்த சித் சபையில போய் அந்த திருக்கூத்தை, அந்த சலனத்தை வந்து பேணி தொழுதவர்கள், அதையே நாடி அந்த அருளியே வேண்டி அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த ஸ்தலத்துல போய் அதை தரிசனம் பண்ணக்கூடிய அடியவர்கள் வந்து எப்பேற்பட்ட பெயர் அடைஞ்சுட்டா. என்ன பேர் அடைஞ்சா அப்படிங்கறத வந்து அடுத்த பாடல்ல சொல்றார். 132வது பாடல். பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும்பயன், பெற்றாரம் மன்றில் பிரியாய் பெரும் பேரு, பிரியா பெரும் பேரு, பெற்றார் உலகு உடன் பேசா பெருமையே. அந்த ஸ்தலத்துல போய் வாஸ்தவமா அந்த பொருளை தரிசனம் பண்றவா, அதாவது தர்சனாத் அப்ரசதசின்னு, தில்லையில் தரிசித்தால் முக்தின்னு அந்த கூத்தனுக்கு வந்து பூர்ணமா சமர்ப்பணம் பண்ணி பேணி தொழுத அடியவர்களுக்கு என்ன பேரு பெற்றார் அப்படின்னா, உலகில் பிரியா பெருநெறி பெற்றார். லோகத்துல இருந்து பிரியாம இருக்கிற பெருநெறினா, ஐயோ அது என்னது, உலகில் பிரியா பெருநெறி. அதாவது என்னன்னாக்க இறப்ப கடந்து இருக்கான்னு அர்த்தம். இந்த ஜீவ பாவம் வந்து உண்டாகிறது அழியறது அப்படிங்கறதுதான் நம்ம வந்து சிருஷ்டி ஸ்திதி, இந்த சிருஷ்டி பிரளயம் சொல்றோம், இல்லைன்னா பிறப்பு என்ன இறப்பு. அதான் கரெக்டா சொன்னேன்னா ஆப்போசிட், சிருஷ்டி லயம், பிறப்பு இறப்பு. கரெக்ட். அந்த உலகில் பிரியா பெருநெறி. இப்ப வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் இறப்புங்கிறது வந்து இட் இஸ் ஆஸ் ட்ரூ ஆஸ் பிறப்பு. பிரளயம் அப்படிங்கிறதும் வந்து ஆஸ் ட்ரூ ஆஸ் சிருஷ்டி. அது ரெண்டுமே இல்ல, சிருஷ்டியே இல்ல, அதனால வந்து லயமும் இல்லைன்னு அதை கடந்து போனாதான் உண்டு வாஸ்தவத்துல. சரி, அங்க அது போக வேண்டாம். அப்போ உலகில் பிரியா பெருநெறி, அதாவது நம்ம வந்து இந்த ஒரு ஜீவ பாவத்தோட வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம இறப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானதாவோ துக்கமானதாவோ, அது ஏன் அப்படி இருக்குன்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷனோட அவ்வளோ ஒட்டிண்டு இங்க இதாகணும் அதாகணும், வருஷ கணக்கா பிளான், அடுத்த ஜென்மாக்கு பிளான், இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும்னு ஜீவ பாவத்துக்கு வந்து அத்தனை ஃபீடு கொடுத்ததுனால, அதோட இயக்கத்துக்கு அவ்வளோ ஃபீடு கொடுத்ததுனால இறப்புங்கிறது வந்து ஏதோ பெரிய துக்ககரமான இதுவா தோணுறது. அது இத்தனை ப்ரீ ஆக்குபேஷன்ஸோட இதுல இருந்து பிரிஞ்சு போகணுங்கிறது துக்ககரமா இருக்கு. ஆக்சுவலா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இருக்கோம்னு சொன்னா, அங்கேருந்து கிளம்பி போறது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், பட் we don't relate to anything or anyone there. We have absolutely nothing to do there. பிடிக்கவும் இல்லை பிடிக்காததும் இல்லை, எதுவுமே இல்லை. we don't relate to anything or anyone there அப்படின்னு இருக்கோம்னா,
அங்கேயிருந்து கிளம்பணும்னா ஜாலியா எழுந்து வரப்போறோம், அவ்வளவுதானே. அது அதுக்கிட்ட ஒட்டிக்கிறதுனால தான் பிரச்சனை. அதனால இந்த பிரியா பெருநெறி அப்படிங்கிறது வந்து இவாளோட அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து அப்படியே கரைஞ்சு போயிடுறதுனால அவளுக்கு இறப்பு லயம் நம்ம இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போறோம் அப்படிங்கிற அந்த மாதிரி அந்த துக்கம் எல்லாம் வந்து கடந்து போயிடுறா. உலகில் பிரியா பெருநெறி பெற்றார், தில்லையில தரிசனம் பண்ணி உலகில் பிறவா பெரும் பயன் பெற்றார். அதை விட பெரிய விஷயம் நம்ம இவள் காரைக்கால் அம்மையார் கேட்டாலும், நான் பிறக்கவே படாது, பிறந்தா உங்ககிட்ட அன்போட இருக்கணும். அதாவது எப்படியோ அந்த அப்பியரன்ஸ் கிட்ட போய் ஒட்டிக்கப்படாது எந்த நிலையிலும். இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் உண்டாகவே படாது. ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சென்ஸ் உண்டாச்சுன்னு சொன்னாலும் அதுகிட்ட போய் மினிமமா ஒட்டிண்டா போறோம், இல்லை ஒட்டிக்கவே படாது, ஒட்டிக்காம உங்ககிட்டயே ஒட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. திருப்பி அதுல வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல வரணும், இந்த தன்மையோட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற அந்த பாவம் எல்லாம் அந்த ஜீவனுக்கு தீந்து போனதுனால திருப்பி இந்த ஒரு அப்பியரன்ஸ் வேர்ல்டுக்குள்ள வந்து மாட்டிக்க வேண்டாம். அப்படி பிறவா பெரும் பயன் வந்து அது தில்லையில தரிசனம் பண்றதுனால கிடைக்கிறது. பெற்றார் நம் மன்றில் பிரியா பெரும் பேரு. அத மன்றுங்கிறது சபைதான். அந்த சித் சபைங்கிறது வந்து நம்ம ஞானாகாசம்னு பார்த்தோம் இல்லையா, அப்பதான் ஞான வடிவமான சித் சபைன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த நிலையில இருந்து இருப்பு மாத்திரமா இருக்கிற அந்த நிலையிலிருந்து நோ force or energy can take you away. அதாவது அந்நியம் இருக்குங்கிற அந்த பாவமே வராத இருக்கக்கூடிய பெரும் பேரு. மன்றில் பிரியா பெரும்பேரு, ஞான வடிவமா இருக்கிற அந்த சித் சபையிலிருந்து பிரிஞ்சு அந்நியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனே உண்டாகாம இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அனுகிரகத்தை பெற்றாலாம் அங்க அப்படி தரிசனம் பண்றவா. அப்புறம் வந்து பெற்றார் உலகு உடன் பேசா பெருமையே. அந்நியம் அற்ற அந்த நிலை, அந்த போன லைன்ல சொன்ன மாதிரி மன்றில் பிரியா பெரும்பேர் அந்நியம் அற்ற அந்த நிலையில வந்து உணர்ந்ததுனால விவகாரம்ங்கிறதே இல்லை. யார்கிட்டயும் போய் பேசாத அப்படின்னு சொன்னோம்னா எதுக்கு எந்த விதத்திலயும் நம்ம வந்து ஈடுபட்டு இந்த லோகத்துல பிரவൃத்தி பண்ணாம இருக்கிறது. நமக்கு தான் அந்நியம் இல்லையே, ஞானம் இருப்பு மாத்திரமா இருக்கிற அந்த ஞான நிலையில வந்து எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறவாளுக்கு அந்நிய பொருளே இல்லை. அதனால அந்நியத்துக்கிட்ட போய் விவகாரம் பண்றோம்ங்கிறதும் இல்லை, அந்த விவகாரத்தினால வரக்கூடிய துக்கமும் இல்லை சுகமும் இல்லை. சுகமும் துக்கமும் ஆக்சுவலி காயினோட இந்த சைடு அந்த சைடு தான். அந்நியமற்ற அந்த ஞான வடிவமான நிலையில இருக்கிறதுனால அந்நிய பொருள் கிட்ட இன்ட்ராக்ஷன், அந்நிய பொருளோட இருப்பே இல்லை, அந்நிய பொருள் கிட்ட இன்ட்ராக்ஷன்ங்கிறதும் இல்லை. அந்நிய பொருள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்றதுனால வரக்கூடிய சுகமோ துக்கமோ அதுவும் இல்லை. அதாவது தில்லையில தரிசனம் அப்படிதான் பேணி தொழுது அந்த அந்த ஆடவல்லானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமான அடியவர்கள் பெற்ற பேரு இதெல்லாம். இறப்பு நம்ம ஏதோ விட்டுட்டு போறோம் துக்கம் அப்படிங்கிறது அதுவும் இல்லை. திருப்பி இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து பிறந்து சங்கல்பத்தினால மாட்டிக்கிறதுங்கிற அந்த துக்கமும் இல்லை. அந்நியம் அற்று இருக்கக்கூடிய அந்த ஞான நிலையில விவகாரமே இல்லாம, விவகாரம் அந்நிய பொருள் ஏதாவது இருந்தா தானே விவகாரம் பண்றதுக்கு. விவகாரம் அற்று இருக்கக்கூடிய அந்த நிலையில இருக்கிற பெரும் பாக்கியத்தை வந்து அவ சிற்சபையில தரிசனம் பண்றவாளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார் இந்த பாடல். அடுத்த பாடல், பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிந்து அறிவார் ஆர்னு படிக்கலாம், அறிவு ஆறார்னும் படிக்கலாம், எப்படி பிரிச்சாலும் ஓகே. ஒருமையுள் ஆமை போல் உள் ஐந்து அடக்கி இருமையும் கேட்டு இருந்தார் புரை அற்றே. ஓகே. பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவார் ஆர்.
இல்ல. அறிவாரார் அறிவு ஆறார். சரி. ஒருமையுள் ஆமை போல் உள்ள உள் 5 அடக்கி உள் 5 அடக்கி இருமையும் கேட்டிருந்தார் புரையற்றே. இப்ப அந்த ஜீவன் வந்து சித் சபையில போய் ஈசனை வந்து ப்ராப்பரா தரிசனம் பண்ணி அவரோட கிருபைக்கு பாத்திரமாயி போன பாடல் சொன்ன எல்லா பெயர்களும் அடையணும் அப்படின்னு சொன்னானாக்க எப்படி அந்த பொருள் கிட்ட நாட்டம் வச்சுக்கணும், அதாவது பேணி சொன்னார் இல்லையா, எப்படி அதுகிட்ட வந்து கனெக்டடா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பரம்பொருட பெருமை சிறுமை அறியணும், அதோட அருமை எளிமை அறியணும். ஈசனுக்கு என்ன பெருமை சிறுமை வேற இருக்கு அப்படின்னாக்க வந்து பெருமைங்கிறது மகத்து. நம்மளுக்கு வேதத்துல ருத்ரத்துல எல்லாம் வரும், மகத்துக்கெல்லாம் மகத்தா இருக்கிறவர். ருத்ரமா குல்ல கேபியான்னு ஒரு ருத்ரத்துல சின்ன கொசுவை விட மைன்யூட்டா அனோர் அணியாம் மகதோ மகியாம் எக்ஸ்பிரஷன் வரும் இல்லையா. மகத்துங்கிறது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ், வால்யூம், இல்ல தன்மை, இயக்கம், அந்த சக்தி, இயங்குற தன்மை, என்ன காத்து, இதெல்லாம் பார்த்தோம்னா மகத்தான சக்தி. ஜலம் அப்படி பெருவெள்ளமா வந்தாக்க அந்த சக்தியை வந்து எதிர்த்து எதாலையும் அந்த ஒண்ணும் பண்ணிவிட முடியாது. அதனால அதனுடைய தன்மையினால அதோடைய ஷீர் இப்ப ஹிமாலயாஸ் எல்லாம் போய் ஒரு மலைக்கு கீழே போய் நின்னாக்க அது ஒரு சேயிங் சொல்வா இல்லையா, இது கேமலுக்கு வந்து இட் நெவர் நியூ ஹவு ஸ்மால் இட் இஸ் அன்டில் இட் went to the foot of a hill. நம்மதான் ரொம்ப ஒசரம் அப்படின்னு ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு சொன்னா மலைக்கு கீழே போய் அடிவாரத்துல நின்னாக்கா அப்பா இவ்வளோ பெருசா இருக்குங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த லோகத்துல வந்து ஜீவன்களுக்கு வந்து அந்த பரம்பொருளோட மகத்துவத்தை வந்து பல அம்சங்களையும் உணர முடியும். இன்ஃபேக்ட் அது ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் டோல்ட் பை ரமண மகர்ஷியில வந்து அண்ணாமலையான் சொல்லுவார், யாருக்கு என்ன ஸ்கில் செட் இருந்தாலும், என்ன பவர் இருக்கு, என்ன சித்தி இருக்கு, என்ன வைபவம் இருக்குன்னாலும் ஈசனை பார்த்தாக்க அது வந்து அதுல இது ஒரு குவார்டருங்கிற மாதிரி அடங்கிடுவோம் நம்ம அப்படிம்பார். அது ஒரு கதை சொல்வார், பிரம்மாக்கு நம்ம தான் ரொம்ப வருஷமா உசுரோட இருக்கோம் அப்படின்னு ஏதோ தோணும், நம்ம தான் எல்லாரையும் சிருஷ்டி பண்ணியிருக்கோம், நம்ம தான் ஓல்டஸ்ட் பீயிங்னு தோணும். அப்புறம் அவர் எப்படி ஒருத்தட்டியா போய் பார்த்து அவரை விட ஓல்டரா இல்ல எக்கச்சக்க பேர் இருக்கா அப்படின்லாம் வந்து அவர் பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனா சொல்லுவார் அந்த கதைக்கு, எந்த ஒரு எனர்ஜியா இருந்தாலும் ஐ எம் தி ஓனர் ஆஃப் தட் எனர்ஜிங்கிற ஒரு சென்சேஷன், இட் இஸ் மை எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பரம்பொருளோட வைபவத்தை பார்த்தானாக்கா அடங்கிடுவோம். அதுதான் வந்து இந்த கொஞ்சம் முன்னால ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா, அது என்ன, ஆகாசத்துல ஆகாசம் கலந்த மாதிரி, அழியில அழி கலந்த மாதிரி, ஒளியில ஒளி கலந்த மாதிரியா அப்படின்னு வந்தது இல்லையா. அந்த ஒளியில ஒளி கலந்த மாதிரின்னு வந்ததே இச்சா ஞான கிரியா சக்திகள். அது ஜீவனுக்கு இருக்கக்கூடிய இச்சா ஞான கிரியா சக்திகள் இருக்கே, அந்த சக்திகள் வந்து அந்த பரம்பொருளுக்கு அந்நியமாவும் இல்ல, அதோட கம்பேர் பண்றது இட் இஸ் வெரி இன்சிக்னிபிகண்ட் அப்படின்னு பார்த்து அடங்கிறது. அதுதான் வந்து அதனுடைய பெருமையை உணர்றதுங்கிறது. சிறுமை, ஹவு சட்டில் இட் இஸ், அது இல்லாம அதாவது அது எல்லாத்துலயும் வியாபகமா இருக்கு. நல்லதோ கெட்டதோ அதை விட சட்டிலா வேற எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் விட நுண்மையா வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமாவும் இருக்கு அப்படிங்கறத உணர்றது அதோட தன்மை. அப்படிதான் இந்த என்ன நம்ம சின்ன அனிமல் யானை தான் எல்லா வேலையும் பண்றதுன்னு சொல்ல முடியுமா? சின்ன ஒரு எறும்புக்கு அதோட ஒரு ரோல் இருக்கும் லோகத்துல, அது பகவத் அம்சம் தான். ஒரு பூச்சி வைரஸ் இருக்குன்னா அந்த வைரஸ்க்கு அதோட ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். ஒரு அமீபா இருக்குன்னா அதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். அது அந்த பகவானோட தன்மை.
அந்த சிறியதுலயும் நுண்ணியதுலயும் எல்லாத்துக்கும் நுண்ணியமா, அதை விட நுண்ணியமா வேற எதுவும் ஒரு பொருளும் இருந்துட முடியாது. அப்படி இருக்கிறது அதனுடைய சிறுமைத்தன்மை. அது ஒரு வைபவம். எல்லாத்தையும் வியாபிச்சு எல்லாத்துக்கும் ஆதாரமாவும் தான் அற்று எதுவுமே இல்லை, இயங்க முடியாது அப்படிங்கிற இருக்கிற அதனுடைய தன்மை. அப்படி இருக்கக்கூடியனா அதனுடைய தன்மையை உணர்றதுதான் அந்த பிரானின் சிறுமையை அறிதல். சரி, நம்ம எப்படி இந்த பாடலை முடிக்க முடியாது. சோ நம்ம அதுல தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை.